Hello friends, welcome to Asmitha's Kitchen. இந்த மாதிரி சாப்பாடு உங்களுக்கு மதியானம் செஞ்சது மீதமாயிருச்சு அப்படினா சோ அதை எப்படி யூஸ்ஃபுல்லா பண்றது அப்படினு பார்க்கலாம். ஒன்னு வந்து வடகம் செய்யலாம், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படினா சோ சாதத்தை நல்லா பொடிச்சு வெச்சுக்கோங்க. சோ அதுக்கு அப்புறம் பாருங்க ஒரு கப்ல நான் வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வெச்சு நல்லா புளியை புளிஞ்சு எடுத்துக்கிட்டு சோ அதுக்குள்ள வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா போட்டுக்கலாம், பத்தல அப்படினா காலையில நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ புளிசாதம் வந்து பழைய சாப்பாடு மீதமானது புளிசாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். ஸோ காரத்துக்கு கொஞ்சமாக நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னு இதில் தூவி அப்படியே வந்து ஓகேங்களா. ஸோ இதில் நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். ஓகேங்களா, நல்லா வந்து பைண்ட் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அந்த பைண்ட் ஆகிட்டு உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா இப்படி வந்து கையில் எல்லா சாப்பாடும் இப்போ ஏதாவது ஒரு சாப்பாட்டில் உங்களுக்கு வந்து இந்த புளி ஒட்டலை அப்படின்னா காலையில் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் அந்த சாதம் கெட்டுரும். ஸோ அதனால் வந்து எல்லா சாதத்துலேயும் பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து ஸோ பாருங்கள் புளி சாதம் இந்த மாதிரி பழப்பழான்னு சாதம் இருந்தால் தான் ஒன்றும் ஒட்டாமல் இருக்கணும், குழஞ்சு போகாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து புளி சாதம் செய்ய முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக பெரட்டி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. காலையில் நான் எப்படி வறுக்கிறதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு ஈடே இணையே இருக்காது. நல்ல புளி சாதம் இது. ஓகேங்களா, நான் உங்களுக்கு காலையில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸோ நம்ம இது வந்து புளி பெரட்டி வச்சோம் இல்லைங்களா நேற்று நைட்டு. சாதம் வந்து எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பைண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம அதை தாளித்து எடுத்துக்கலாம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஸோ இப்போ கடுகு போடுறேன், ஒரு பிஞ்சு கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன். ஸோ அது பொரியட்டும். வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கடலைப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் ஸோ ஒரு பெரிய வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பூண்டு பாருங்கள் எவ்வளோ சின்ன பல்லாக நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நான் ஒரு 10-15 பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி காரத்துக்கு ஆல்ரெடி மிளகுத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து பச்சை மிளகாய் ஒரு 5 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளி பெரட்டி வச்சிருந்தோம்ல அதை எடுத்து போட்டுக்கலாம். புளி பெரட்டி வச்ச உப்பு பத்தலைன்னா நீங்க போட்டுக்கோங்க. கருகாப்பில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புளி சாப்பாடு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ பழைய சாப்பாடை நம்ம வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.